மம்தா பானர்ஜி அங்க வந்துட்டாங்க முதலமைச்சர். அவங்களோட ஸ்டைலே கொஞ்சம் அதிரடி எப்போதுமே. அதுல என்ன, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆல் இண்டியா மீடியால கிடைக்குது. 2024 மக்களவை தேர்தலில் தானே நம்ம இந்தியா முழுசும் வந்து வாக்காளர் பட்டியலை புதுப்பிச்சோம். அப்போ புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே அப்போ நீங்க சரியா மெயின்டைன் பண்ணலையா? அப்படிதான் மோடி 240 சீட் ஜெயிச்சாரா? இவ்வளவு கேள்வி அதுல வரும்ல. அப்போ எஸ்ஏஆர் ப்ராசஸ்ங்கிறது இட் இஸ் அ ஃப்ராடு. அதாவது இப்போ பர்பஸாக செய்கிறாங்க. ஜென்ரலாக இந்த தேர்தல் ஆணையம் பேரில் எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்குற கோரிக்கை மனுக்களை நியாயமாக பரிசீலிக்கிறது இல்லை. இல்லை கள்ள ஓட்டு போட்டுருவாங்க, இது தடுத்துக்குங்க. அதை கள்ள ஓட்டு போடுறத தடுக்க வேண்டியதுதானே, அதுதானே உங்கள் கடமை. என்டையர் மிஷினரியும் தேர்தல் ஆணையத்தில் தானே இருக்கும் தேர்தல் டைம் பூரா. அப்போ தடுக்க கூட உங்களுக்கு திராணி இல்லையா, தெம்பு இல்லையா, முதுகெலும்பு இல்லையா? இந்த கேள்விகளாம் விடை வரல. இப்படி மமதா அவர்கள் போய் பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சிட்டு போய் சொன்னது அதெல்லாமே அவங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். அவங்க பொலிட்டிக்கலாக பார்க்குறாங்க இதை. அப்போது தேர்தல் ஆணையம் வெர்சஸ் மாநில அரசு இப்படியான ஒரு ஃபைட்டாக மாறுறது அது நல்லதா? அப்போ இந்த நாட்டில் எல்லா அமைப்புகள் பேர்லையும் சந்தேகம் வரும்ல, சுப்ரீம் கோர்ட் பேர்லையும் சந்தேகம் வருது இல்லை. உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல நடந்து கொண்ட முறை சரியில்லைங்கிறதாங்க என் கருத்து. முதலில் இருந்த குழப்பங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குழப்பங்களை சுட்டி காட்டியாச்சு. ஆனா எங்க உறுதியான முடிவு எங்க உச்சநீதிமன்றம் எடுத்தது? ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இல்லையா, தூக்கியாச்சு. திடீர்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது 75 லட்சம் பேர் கிடையாதுங்க, 1 கோடி பேர் கிடையாது. அப்படின்னா நாடற்றவன் ஆயிடுவானே. மோடியே தன்னுடைய சர்டிபிகேட் கொடுப்பாரா, அத்வானி கொடுப்பாரா, மறைந்த வாஜ்பாய் உயிரோட இருந்தா கொடுப்பாரான்றதுல மம்தா கேட்கிறாங்க. எப்பவுமே மோடி வந்து கொடுத்ததே கிடையாதுங்க. அவர் சர்டிபிகேட் பத்தி கேள்வி வந்தாலே ஏதாவது ஒரு வகையில் அவர் குறைச்சிருவாங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் என்பது இப்போ தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள்ல நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் டெல்லிக்கே சென்று, அதுவும் எஸ்ஐஆரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரடியாக அழைத்து சென்று தேர்தல் ஆணையத்தை போய் சந்திருக்கிறார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அவரே வந்து வழக்கறிஞராக மாறி வாதாட இருக்கிறார் அப்படின்ற தகவல் வருகிறது. இப்போ கோர்ட் ரூம்லயும் அவர் நுழைந்திருக்கிறார். சீக்கிரமாகவே தலைமை நீதிபதி அமர்வுல தன்னுடைய வாதங்களை வைக்க போகிறார் அப்படின்ற தகவல் எல்லாம் வருகிறது. ஒரு சிட்டிங் சிஎம் ஒரு தன்னுடைய மாநில மக்களுக்காக வழக்கறிஞராக மாறி பேசுவது இதுதான் முதல் முறை அப்படின்றாங்க. நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? இதுதான் முதல் முறை. பொதுவா சிட்டிங் சிஎம்ஸ் வந்து கோர்ட்ல போய் வழக்கறிஞரா வாதாடுறது இல்லை. அதாவது பார்ட்டியின் பர்சன் எப்பவுமே கோர்ட்ல அலவுடு தாங்க. நீங்க பெட்டிஷனர் அப்படின்னா நீங்களே வாதாடலாம். நான் வழக்கறிஞராகிறதுக்கு முன்னாடியே வந்து வாதாடிட்டு தான் இருந்தேன். பத்திரிகையாளனா இருக்கும் போதே எல்லா கோர்ட்லையும் போவேன். நம்ம வழக்கம் நம்மளே வாதாடிக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்படி இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா, ஒரு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு நோட்டபுளான ஒரு சமூக போராளி, ஆனால் அவர் சமூக விரோதியாக சித்தரிக்கப்பட்டார். கைதெல்லாம் ஆச்சு. அவர் பேர் கண்ணையான்னு நினைக்கிறேங்க. 1985. அவர் வந்து அவர் வழக்க அவரே வாதாடுவார். பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது. 5வது வகுப்பு 3வது வகுப்பு தான் படிச்சிருந்தாரு. ஊர்களில் தட்டி கேட்கறது இப்படியான அதில் கேஸுகளும் வந்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. பரவாயில்ல, இவர் வந்து அவர் வழக்க அவரே வாதாடும் போது சில நுணுக்கங்களை சொல்ல முடியும். ஆனால் அவர் தமிழில் வாதாடினாரு லோயர் கோர்ட்டுகளில். அப்புறம் நான் எனக்கு வழக்குகள் வரும்போது நான் சிஎம்எம் கோர்ட்டில், அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டில் நானே வாதாடிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வழக்கறிஞர் ஆனேன். சுப்பிரமணியசாமி எப்போதுமே அவர் வாதாடிட்டு தான் இருந்தார். இங்கே பல வழக்குகள் இன்னமும் ஆஜராகிறாரு. சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ஆஜரான வழக்குகள் அதெல்லாம் வந்து பாப்புலர் தான். பட் சிஎம்ங்கிற பொசிஷன்ல இருந்து யாரும் வாதாடினது இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு அப்படி யாரும் வாதாடினது இல்லை. அப்போ எஸ்ஐஆர் பாதிப்பு அது வந்து உண்மையான விஷயங்க. எஸ்ஐஆரில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில எல்லா கட்சியுமே. அதாவது குஜராத் பிஜேபி ஆளுற மாநிலம், அங்கேயுமே வந்து நிறைய ப்ராப்ளம். ஒரு 50-60 லட்சம் வாக்காளர்கள் இல்லை. உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளுற மாநிலம், 1.5 கோடியோ 1.25 கோடியோ வாக்காளர்கள் இல்லை. அதாவது மேப்பிங் வந்து ப்ராப்ளம். பட்டியலில் வந்து அவங்க முதல்ல வர்றவங்க கணக்கெடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அப்புறம் அது மேட்ச் ஆகாது. என்னன்னா அந்த பழைய 2002 எஸ்ஐஆரோட அதில் இருந்த மேட்சிங் வந்து இங்கே வராது. அப்புறம் ட்ரேசிங், மேப்பிங்கும் ட்ரேசிங்கும் ப்ராப்ளம். ட்ரேசிங்னா நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு அட்ரஸ்ல இருந்திருப்பீங்க, அப்புறம் இந்த அட்ரஸ் வந்திருப்பீங்க.
இங்க வந்து அங்க ட்ரேஸ் ஆக மாட்டீங்க, இங்கேயும் ட்ரேஸ் ஆக மாட்டீங்க. சில பேர் சொந்த ஊர்ல ஓட்டு வச்சிருக்கணும்னே பிரியப்பட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் வரும்போது சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வருவாங்க. இப்ப அதெல்லாம் வந்து தடுக்கப்படுகிறது. அது வந்து நம்ம உரிமைன்னு நான் நினைக்கிறேன். என் ஓட்டு எங்க இருக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நானா இல்லைன்னா வந்து கவர்மெண்டா? ஆர்டினரிலி ரெசிடென்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை வச்சுட்டு இவங்க விளையாடுறாங்க. ஆர்டினரி ரெசிடென்ட் நீங்க எப்படி வேணாலும் அர்த்தம் கொள்ளலாம். நான் ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிறது நான் என்னோட ஊர்லன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வேலை பாக்குறீங்களோ அங்கன்றீங்க. நான் வேலை பாக்குற இடம் மாறிட்டே இருக்கும்ல. நீங்க மதுரையில இருந்து சென்னை வந்திருக்கீங்கல்ல. நாளைக்கு சென்னையில இருந்து டெல்லி போலாம்ல நீங்க. மும்பை போலாம்ல. அது உங்க இஷ்டம் தானே. இந்தியா முழுவதும் எங்க வேணாலும் நான் இடம் பெயர்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் என் ஓட்ட ஒரு இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? சில நண்பர்கள் இல்ல ஆர்டினரிலி ரெசிடென்ட் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் ஓட்டு போடணும். ஏன் எனக்கு தெரியாத ஊர்ல தெரியாத கேண்டிடேட் நான் எங்க ஓட்டு போடணும்? இது ஒரு குழப்பம் அதுல. அப்போ இதுலதான் கள்ள ஓட்டு வருது. சரி, தமிழ்நாட்டுல வந்து 2001 வரைக்கும் திமுக கவர்மெண்ட், 2002 இருந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ் 3 வருஷமா நடந்ததுங்க நமக்கெல்லாம். 2 4 2 பட்டியலும் என்னமோ வந்துச்சு. இப்போ 2001 இருந்து 2006 வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட். 2006 இருந்து 2006 ஒரு பட்டியல் வந்துருச்சு. பட்டியல் வந்த பிறகு திமுக கவர்மெண்ட் 11 வரைக்கும். 11 இருந்து 21 வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட். அப்படின்னா நீங்க போலி வாக்காளர் சேர்த்தல், கள்ள ஓட்டு இதெல்லாம் வந்து அதிகமா நடந்திருக்கக்கூடிய அதிமுக கவர்மெண்ட்ல ஆயிரும். மொத்தம் நான் குறிப்பிட்ட இந்த பீரியட்ல வந்துங்க 15 வருஷம் அதிமுக கவர்மெண்ட். அப்ப எப்படி இந்த வாதம் பொருத்தமா இருக்கும்? கள்ள ஓட்டு இல்ல போலி வாக்காளர் சேர்த்து தான் அது எப்படி பொருத்தமா இருக்கும்? அப்படின்னா அது அதிமுக பேர்ல தான் நீங்க குறை சொல்ல முடியும். அப்படி இல்லைங்க. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம என்ன பண்றோம்? எவ்ரி இயர் வந்து வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் புதுப்பிக்கிறோம். அப்ப 5 வருஷ பீரியட்ல மக்களவை தேர்தல் நடுவுல வந்தா 5 வருஷம் புதுப்பித்தல், அது போக 2 வருஷம் புதுப்பித்தல், 2 முறை புதுப்பித்தல். 6ல இருந்து 7 தடவை வந்துங்க 5 வருஷ பீரியடுக்குள்ள நம்ம வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கிறோம். அப்பதான் தேர்தல் தூங்கிட்டு இருந்ததா? அப்ப இப்ப எஸ்ஐஆர்ங்கிறது சரிங்க. எஸ்ஐஆர் சென்சஸ் எனுமரேஷன் ப்ராசஸ், வீடு வீடா வந்து நீங்க பர்டிகுலர் சேகரிக்கணும். அதுக்கு எத்தனை வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம்? பல வருஷங்கள். இப்ப எஸ்ஐஆர் எப்படி வந்து 1 மாசம் 2 மாசத்துல முடிக்க முடியும்? அப்ப உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துல தவறு பண்ணுதுன்னா, இதுக்கு வந்து அவங்க ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். போதிய கால அவகாசம் கொடுங்க. 2024 மக்களவை தேர்தலில் தானே நம்ம இந்தியா முழுசும் வந்து வாக்காளர் பட்டியலை புதுப்பிச்சோம். 24லயே அதுக்கு முன்னாடி ஒரு முறை, அப்புறம் 24 தேர்தலை ஒட்டி ஒரு முறை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாச பீரியடுக்குள்ள 2 முறை. அப்போ புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே அப்போ நீங்க சரியா மெயின்டைன் பண்ணலையா? அப்படிதான் மோடி 240 சீட் ஜெயிச்சாரா? இவ்வளவு கேள்வி அதுல வரும்ல. அப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸ்ங்கிறது இட் இஸ் அ ஃப்ராடு. அதாவது இப்ப பர்பஸா செய்யறாங்க. தேர்தல் ஆணையம் எப்படியோ இதுக்குள்ள நுழைஞ்சிருச்சுங்க. இது நமக்கு லாபம்னு பிஜேபி நினைச்சிருக்கு. பிஜேபிக்கு இதுல நஷ்டம் தான் வரும். நீங்க மெட்ராஸ்ல வந்து இயல்பாக அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாம் எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கவே இல்லைங்க. எப்படிங்க ஏறி இறங்க முடியும் அவங்களால? குறிப்பிட்ட கால அவகாசம் தாங்க, அதுக்குள்ள அவன் முடிக்கணும். அவனுக்கு டார்கெட் இருக்கு. எல்லாமே கீழே வந்து மொத்தமா கொடுத்தாங்க. அடுக்குமாடி குடியிருப்பு அசோசியேஷன் செக்ரட்டரியிட்ட கொடுத்தாங்க. ஒண்ணுமே சரியா நடக்கலைங்க. அன்மேப்டும் இங்க கூட காட்டுது. இப்ப 75 லட்சம் 1 கோடி காட்டுதுங்க. 96 லட்சமோ என்னமோ 75 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. வாக்காளர் எண்ணிக்கை குறையும் போது போலிங் பூத் எண்ணிக்கை குறையணுமா கூடணுமா? 10,000 பூத் கூடி இருக்கு. சரி, வாக்காளர் எண்ணிக்கையை குறைச்சாச்சுங்க, பூத்தை கூட்டியாச்சு. என்ன ப்ராப்ளம்னா நீங்க சாப்ட்வேர் வச்சு ஒரு பூத்துக்கு இத்தனை வாக்காளர்னு அசைன் பண்றீங்க இல்லைங்களா? இப்போ போன வாட்டி வேற தொகுதியில ஓட்டு போட்டிருப்பேன். பார்டர் ஏரியால இருக்க. இப்போ ஒரு அண்ணா நகர் தொகுதின்னு எடுத்துங்க. பார்டர் ஏரியால இருக்கீங்க. பார்டர் ஏரியால இருக்கும்போது உங்க பேரு வேற தொகுதிக்கு போய் சேர்ந்துடும். சில குடும்பங்கள்ல வந்துங்க கணவர் ஒரு தொகுதியில ஓட்டு போடுறாரு, மனைவி வேற தொகுதியில ஓட்டு போடுறாங்க. அப்போ ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிதானே? 4 பேர் இருந்தா 3 பேர் ஒரு தொகுதி, ஒருத்தர் ஒரு தொகுதி. சில நேரங்கள்ல ஆளுக்கு ஒரு தொகுதி. எல்லாம் மாறுதுங்க. பூத் வேற மாறுது. நீங்க ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வரும்போது உங்களோட பாகம் எண்ணை வச்சு வாக்காளர் பட்டியல் உங்க பேரை கண்டுபிடிக்கணும்ல.
அதுவே பிரம்ம பிரயத்தனம். இப்போ ம். கிராமங்கள் கொஞ்சம் பரவாயில்லைங்க, நகர்ப்புறங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ எந்த ஓட்டு வங்கி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக ஓட்டு வங்கி பாதிக்காதுங்க. ஏன்னா அவங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல முதல்ல இருந்தே தெளிவா இருக்காங்க. எஸ்ஐஆர ஒரு பக்கம் கோர்ட்ல எதுக்குறாங்க, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ஃபுல்லா இன்வால்வ் ஆகி ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்றதுக்கு உதவி செஞ்சு, வாக்காளர்களை ஒரு முறைக்கு பல முறை சந்திச்சு, தேர்தலுக்கு முன்பே ஒரு 3 இல்லைன்னா 4 முறை சந்திச்சாச்சுங்க திமுகவோட சேர்ந்த அந்த ஏஜென்ட்டுங்க, பூத் லெவல் ம். ஏஜென்ட் சந்திச்சு அவங்க ஓட்டு என்னவோ அந்த ஓட்டு தெளிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. மத்த ஓட்டையும் பார்த்திருக்காங்க. மத்தவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இதுதான் நிலைமையா இருக்கும். ஆனா மம்தா என்ன பண்றாங்கன்னா, ஃபைட்ட வந்து டெல்லி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. ம். எடுத்துட்டு போறதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கு? டெல்லி எதுக்கக்கூடிய ஒரே தலைவர் மம்தா தாங்கிற அட்வான்டேஜ் கிடைக்கல. மத்தவங்க எல்லாம் வாய் மூடி மௌனியா தானே இருக்காங்க. அது வந்து கல்கத்தா பை நேச்சரே வந்துங்க நம்மள மாதிரி தான். ஃபைட்டிங் ஸ்பிரிட் எல்லாம் ஜாஸ்தி. நான் என்னோட வீர திருமகன் நூலுக்காக பலமுறை வந்து வெஸ்ட் பெங்கால் டிராவல் பண்ணியிருக்கேன். மம்தா வந்து கொஞ்சம் வேற சிம்பிள் டைப்புங்க. ஃபைட்டரு சிம்பிள் டைப்பு. 2003 அட்வொகேட் அவங்க. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் ஆஃபீஸ் தான் ரெகுலரா போவேன். அங்க ஒரு அசோக் கோஷல்னு அவர் பேருங்க. அசோக் எக்ஸாக்டா எனக்கு அந்த பிற்சேர்க்கை பேரு மறந்துட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க மதர் இறந்து போயிட்டாங்க. அது இறந்து போனதுக்கு சில தினங்கள், ஓரிரு தினங்கள் கழிச்சு நான் போறேன். அவருக்கு வந்து ஐசைட் கிடையாதுங்க. அப்போ பசுமன் தேவர் அங்க வந்து வந்தது போனது இதெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து சொல்லிட்டு இருந்தார். உட்கார்ந்த நாற்காலி தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்ப பரபரப்பு என்னன்னா, மம்தா பானர்ஜி அங்க வந்துட்டாங்க, முதலமைச்சர். ஏன் அப்படின்னா அவங்க மதர் இறந்ததுக்கு துக்க விசாரிக்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் ஒதுங்கி நின்னோம். விறுவிறுன்னு வந்தாங்க, அவங்ககிட்ட பேசினாங்க, 10 நிமிஷத்துல கிளம்பிட்டாங்க. அவங்களோட ஸ்டைலே கொஞ்சம் அதிரடி எப்போதுமே. அதுல என்ன, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆல் இண்டியா மீடியால கிடைக்குது. கோர்ட்ல வந்துங்க வாதாடி ஜெயிக்க முடியாது. கோர்ட்ல எப்போதுமே ஷுட் நாட் ஆர்கியூ வித் ஜட்ஜ், வி ஷுட் அக்ரி வித் ஜட்ஜ்னு தான் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம். அதாவது நம்ம பாயிண்ட வச்சு ஜட்ஜை நம்ம பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். மமதாவோட நோக்கம் வந்து ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறது இல்ல. அதன் மூலமாக அவங்க தான் ஃபைட்டர், ட்ரூ டிஃபெண்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஓட்டர்னு அவங்க காட்டுறாங்க. அது பொலிட்டிக்கலா அது கரெக்ட் தான். பெஞ்சில் ஒரு ஜட்ஜி வந்து அவங்க கல்கத்தா, வங்காள மொழி பேசக்கூடியவங்களும் கூட. அது இன்னொரு அட்வான்டேஜ். இந்த 2 அட்வான்டேஜையும் வச்சு அவங்க பொலிட்டிக்கலா அதை கரெக்டா காய் நகர்த்திட்டாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்திலேயே ஒரு முடிவை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சிட்டிங் சிஎம்ஏ போய் உச்ச நீதிமன்றத்துல அமரும் போது அது உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கூடுதல் நெருக்கடி அப்படின்றது கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை போய் சந்தித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்துக்குள்ள போயிருக்கிறார். 12 பேரை அழைத்து சென்று பிளாக் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. உள்ள போயிட்டு 90 நிமிடம் அந்த மீட்டிங் நடக்கிறது. வெளியே வரக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ரொம்ப அரகண்டா நடக்கிறாங்க, எங்களை பேசவே விடல. அது போக வந்துட்டு ஜெகதீப் தங்கருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அவர் எங்க மாநிலத்தை இப்படிதான் படப்படுத்தினாரு, அது மாதிரிதான் இவருக்கும் வரப்போகுது. இவர் ஒரு கிரேட் லையர், பிஜேபியுடைய புரோக்கர். இவரை இம்பீச் பண்ற மோசனை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்கதான் வந்துட்டு பெஞ்சை தட்டிட்டு விரல வச்சு சுண்டிட்டு சவால் விட்டுட்டு போனாங்க, நாங்க எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து சென்று பார்ப்பது என்பதும் புதிய ஒரு விஷயமாக இருக்கு. புதிய விஷயம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு போய் ரெப்ரசன்ட் பண்றது. அது எல்லாமே சரிதாங்க. பட் ஜென்ரலா இந்த தேர்தல் ஆணையம் பேர்ல எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்கிற கோரிக்கை மனுக்களை நியாயமா பரிசீலிக்கிறது இல்லை. பொதுவாகவே தேர்தல் ஆணையர்கள் அப்படித்தாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த காலத்துல ரெட்டை இலை விளக்குன்னு பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாளுக்கு தான் ஆதரவா இருந்திருக்கணும். என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி அவங்ககிட்ட இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுங்க, 95க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள். பார்ட்டியோட என்டையர் ஸ்ட்ரக்சர் அவங்க பின்னாடி தான் இருந்தது. பார்ட்டி கான்ஸ்டியூஷன் படியும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா காங்கிரஸ் தனியா நிற்பதுங்கிற முடிவு எடுத்த பிறகு அதிமுக 2ஆ உடைக்கிறது நல்லது அப்படின்னு டெல்லி நினைச்சது. அதுக்கு வந்து அன்றைய தேர்தல் ஆணையர் அவர் பெரிசாஸ்திரி, அவர் துணை போனாரு. ரெட்டை இலை சின்னம் வந்து டெம்பரரி நான் யூஸுக்கு போச்சு. ஒரு வருஷம் தேர்தல் நடத்தாம இருந்தாங்க.
ப்ராக்டிக்கலாக 1 இயர் ஆச்சுங்க. இங்கே கவர்னர் ஆட்சி வந்து 1 இயர் கழிச்சு தேர்தல் வருது. பல உதாரணங்கள் இங்கே இப்படி பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் இப்போ சரத்பவார் கட்சிக்கான சின்னம், சிவசேனா கட்சிக்கான சின்னம் எல்லாமே ஒருதலைபட்சமான முடிவுகள் தான். என்ன காரணம்னா நியமனம். அப்போ அதுக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ரிலீஃப் கொடுத்தது. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் போது 3 பேர் கொண்ட கமிட்டி, அதில் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி சார்பாக ஒருவர், சுப்ரீம் கோர்ட் சார்பாக ஒருவர், தலைமை நீதிபதி. இது வந்து பெட்டர் சொல்யூஷனாக இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து மோடி அரசாங்கம் அப்படியே தலைகீழாக மாற்றி அது இல்லைன்னு சொல்லி ஆளுங்கட்சி சார்பாக 2 பேர். இப்போ அப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அது எடுபட போறது இல்லை. 3க்கு 2 மெஜாரிட்டி ஆளுங்கட்சி பக்கம். அப்போ தேர்தல் ஆணையர் யாருக்கு வாலாட்டுவார்? அவர் யார் அவரை நியமனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான். அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதே தேர்தல் ஆணையருக்கு கீழே பணிபுரிகிற மாநில தேர்தல் அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நியாயமான எந்த அப்ஜெக்ஷனையும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் குப்பை தொட்டிக்கு தான் அது போகும். அப்போ டோட்டலா இந்த சிஸ்டத்துல தேர்தல் நடைமுறையில தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கல. இது நீ பல ஆட்சியில இருந்து என்னால உதாரணம் சொல்ல முடியும், பிஜேபி மட்டும் இல்ல. அப்ப நியமனத்தை மாத்தணுங்க. நியமனம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கான விதிமுறையை மாத்தணும். அதை மாத்தாத வரைக்கும் இதுல ரிலீஃப் இல்ல. பட் மமதா அவர்கள் போய் பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு போய் சொன்னது அதெல்லாமே அவங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். அவங்க பொலிட்டிக்கலா பாக்குறாங்க இத. அப்போ தேர்தல் ஆணையம் வெர்சஸ் மாநில அரசு இப்படியான ஒரு ஃபைட்டா மாறுறது அது நல்லதா? அப்போ இந்த நாட்டுல எல்லா அமைப்புகள் பேர்லயும் சந்தேகம் வரும்ல, சுப்ரீம் கோர்ட் பேர்லயும் சந்தேகம் வருது இல்ல. இது சிக்கலுங்க சார். இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு மம்தா பானர்ஜி அவர்கள் போற இடமா இருக்கட்டும், அங்கேயும் வந்து டெல்லி போலீஸ் வந்துட்டு நெருக்கடி கொடுத்ததாக அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த மேற்கு வங்கத்திற்கு இருக்கக்கூடிய டெல்லி பவன், அங்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில அமித்ஷா அவர்கள் டெல்லி போலீஸை பயன்படுத்துகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பெங்கால்ல இருந்து தனி போலீஸ் படையே டெல்லிக்கு வருது அப்படின்றப்போ இது அதிகார மைய புள்ளிகளுக்கு இடையான சண்டையாகவும் மாறுதா? கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரி. அதிகார புள்ளி மையங்களுக்கு இடையில இருக்கிற சண்டையா மாறுறது உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது இல்லை. ஏன்னா ஒரு பெடரல் செட்டப், மாநிலங்களுக்குன்னு நமக்கு அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்குன்னு அதிகாரங்கள் இருக்கு. 2 பேரும் அவங்கவுங்களோட அதிகார வரம்பை மதிச்சு நடக்க கத்துக்கிடணும். செப்பரேஷன் ஆஃப் பவரே அதானங்க. அதிகாரங்கள் வந்து வெவ்வேறு வகையானவை அப்படிங்கிற அதை கோட்பாடே அதுதானே. அதை தாண்டி தான் வந்து நடக்குது. டெல்லியே அப்படிதான் நடக்குதுங்க. இப்போ சமீப காலமா மோடி அரசாங்கம் வந்த பிறகு அது பச்சையா தெரியுது வெளியில. காங்கிரஸ் கொஞ்சம் பூசி மெளியும் செய்யும், இவங்க வந்து பச்சையா செய்யறாங்க. எதை பத்தி இவங்க கவலைப்படுறது இல்லை. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற கவர்னரும் நம்ம கவர்னரும் எந்த வகையில வித்தியாசம் நினைக்கிறீங்க? 2 பேரும் ஒண்ணுதாங்க. தேசிய கீதம் ஆரம்பத்துல பாடணும்னு அவர் சொல்றாருங்க. ஆனா நம்மளுக்கு அசம்பிளி ரூல்ஸ்ல தெளிவா இருக்கு. நமக்கு வந்து ஓப்பனிங் சாங் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான். எத்தனை வருஷமா அப்படின்னா அது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து அரை நூற்றாண்டுக்கு மேல நம்ம வச்சிருக்கிற மரபு. சரி, மத்திய அரசாங்க விதிகள்ல முதல்ல தேசிய கீதம் தான் பாடணும், முதலிலும் நிறைவிலும் அப்படின்னு விதி இருக்கா? கிடையாதுங்க. ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு மாதிரி கடைபிடிக்குது. நாகாலாந்துல இதே கவர்னர் இருந்தப்ப அவர் வந்து அந்த கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி முதல்ல பாட வச்சுட்டாரு. அதே ரூட்டை இங்க ஃபாலோ பண்றாரு. இங்க நம்ம முடியாதுன்னு அதுல தெளிவா இருக்கிறோம். 91 ஜெயலலிதாமா இதுக்கு வந்து இதுவே போட்டிருக்காங்க, ஆர்டரே போட்டிருக்காங்க ஜெயலலிதாமா காலத்துல. அன்றிலிருந்து இன்று வரை நமக்கு இதே மரபு தாங்க. துவக்க கீதம் என்பது தமிழ் தாய் வாழ்த்து தான். அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் அப்போ அவமதிக்கலாமா? அவர் கவர்னரு நம்மகிட்ட தானே சம்பளம் வாங்குறாரு, தமிழ்நாடு தானே ஒரு சோறு போடுது, இவ்வளவு வாய்ப்பு வசதி ஆடம்பரமான அவ்வளவு பெரிய மாளிகையில் அவர் எதை வச்சு குடியிருக்காரு? ஃபிளாட்டுக்கு போட்டி தானே. அப்போ அவ்வளவு எளிமையா இருக்கிறவரு ஒரு 3 பெட்ரூம் ஃபிளாட் போதாது அவருக்கு? அப்ப நம்மளே சம்பளம் கொடுக்குறோம், நம்மளே அவரை பராமரிக்கிறோம், நம்மளே அவர் திட்டுவாரு, அதையும் நம்ம வாங்கிக்குவோம், நம்ம முகத்திலே அவர் காரி உமிழ்வாரு, அதையும் நம்ம வாங்கிக்கணுமா? இதைத்தானே அவரும் செய்யறாருன்ற. வெஸ்ட் பெங்கால் கவர்னர் எப்படி மாறுபாடா நடந்துக்கிறாரு, கேரளா கவர்னர் எங்க மாறுபாடா நடந்துக்கிறாரு? அப்ப இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். எந்த குட்டை அப்படின்னா அது மோடி அமித்ஷா குட்டை தான். இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் எடுத்து போகிறார், டெல்லியில் போராடுகிறார் தன்னுடைய மாநில மக்களுக்காக அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்படும் போது 3 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் வந்து
அங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஊடுருவல்காரர்களை எதிர்ப்பதற்காக எஸ்ஐஆர் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் வைக்கும்போது இது ஒரு மாநில பிரச்சனையாகவே மம்தா பானர்ஜி மாற்றும் போது தேர்தல்ல அது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடாதா? ஊடுருவல்காரர்கள் சொல்றதே ஒரு சரியான அபத்தமான முத்திரங்க. அப்பனா 2014 இருந்து மோடி அரசாங்கம் தானே இருக்கு. அமித்ஷா எத்தனை வருஷமா உள்துறை அமைச்சரா இருக்காரு. அப்ப ஊடுருவல்காரர்களை அகற்றுவதற்கு உங்க நடவடிக்கை எடுக்கலையா? இப்போ அங்க நாமசூத்ரா கம்யூனிட்டி இருக்கு, கங்கை கரையோரமா மீன் பிடிச்சி வாழ்ற கம்யூனிட்டி. அது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து பங்களாதேஷ்ல இருக்கிற கங்கை கரையிலிருந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிற கங்கை கரை வரைக்கும் அது சுதந்திரமா அலைஞ்சு தெரிஞ்சிருக்குங்க. அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது ஒரு பட்டியலின கம்யூனிட்டி மாதிரி. ஆனா அவங்க கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. இந்த பாஸ்போர்ட்டும் கிடையாது, அந்த பாஸ்போர்ட்டும் கிடையாது. பிரிவினை வரும்போது அதுல ஒரு பகுதி அங்க தங்கிருச்சு, பெரும்பகுதி இங்க தங்கிருச்சு. பிஜேபி என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் படி, ஆக்ட் படி உங்களுக்கு எல்லாம் இந்தியன் சிட்டிசன் ஆக்குறோம், எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். அவங்க எல்லாம் பிஜேபி ஓட்டு போட்டாங்க. அதுலதான் பிஜேபியோட பெர்சன்டேஜ் கூடிச்சு வெஸ்ட் பெங்கால்ல. இன்னைக்கு 60 எம்எல்ஏ எப்படி வச்சிருக்காங்கன்னா அதை வச்சுதான் வச்சிருக்காங்க. அப்புறம் பேக் அடிச்சாங்க. சரி, ஆக்ட் வந்துச்சு. ஆக்ட்ல பார்த்தா தாய் தந்தையர் இதே கணக்கு தான், எஸ்ஐஆர் கணக்கு தான். தாய் தந்தையர், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் எங்க ஓட்டு போட்டாங்க, எந்த பூத்து, நீ 20 வருஷத்துக்கு முந்தி எந்த பூத்துல ஓட்டு போட்ட, பூத் நம்பர் என்ன, எந்த தொகுதியில ஓட்டு போட்ட, இவ்வளவு கேள்வியும் பாஸ்போர்ட் சைட்ல அவங்க கேட்டாங்க நாமசூத்ரா கம்யூனிட்டிக்கு. அவங்ககிட்ட இல்ல. அப்ப அவங்க எல்லாம் இன்னைய தேதிக்கு அமித்ஷா பாஷையில ஊடுருவல்காரர்கள் தான். ஊடுருவல்காரர்களை வச்சு நீங்க எப்படி 68 சீட்டு ஜெயிச்சீங்க? அங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ், ரெகுலர் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள். நாங்க நான் என்னோட நூலுக்கு அங்க சுற்றுப்பயணம் போகும்போது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான். அதாவது இடதுசாரி அரசாங்கம், இடதுசாரி முன்னணி அரசாங்கம். ஃபார்வர்ட் பிளாக் ரூலிங் பார்ட்டியில ஒரு அங்கம். அங்க இருந்த ஃபார்வர்ட் பிளாக். அப்படி எத்தனையோ வருஷமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி, பல குறைபாடுகள், மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க, எல்லாம் சரிதான். எப்படி பிஜேபி ஜெயிச்சது? இதே நாமசூத்ரா கம்யூனிட்டியோட ஓட் பேங்க்ல தாங்க அவங்க பல தொகுதிகளை கைப்பற்றினாங்க. அப்ப அவங்க ஊடுருவல்காரர்களா தெரியலையா? அப்போ ஏதாவது ஒரு கற்பனையிலேயே ஒரு வாதத்தை நீங்க வைக்கிறீங்க. சரி, அப்போ பிற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடக்கு, அங்க எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் இருக்காங்க? இந்த போலி தேசபக்தர்கள் எப்போதுமே வைக்கிற வாதம் என்னன்னா, தேசத்துக்கு ஆபத்துங்கிற வாதம் தாங்க. பங்களாதேஷ்ல போய் கேட்டீங்கன்னா இந்தியாவால எங்களுக்கு ஆபத்துன்றாங்க. அமெரிக்கால ட்ரம்ப்ட்ட கேளுங்க, அமெரிக்க பாதுகாப்புக்கு தாங்க நாங்க வெனிசுவேலா அதிபரை ராத்திரியோட ராத்திரியே போய் அதிரடியா கைது பண்ணிட்டு வந்தோம் அப்படிம்பாரு. அப்படின்னா அப்ப நமக்கு பிற நாடுகளால் ஆபத்துனா நம்மளும் அதே நடவடிக்கை எடுக்கலாமா? நம்மகிட்ட படைப்பெல்லாம் இருக்குல்ல. அப்ப சர்வதேச சட்டம்னு என்ன ஆகுதுங்க? அப்ப நாடுகளுக்கு இடையே இருக்க இறையாண்மை என்ன ஆகிறது? அதே ஒரு நாட்டோட இறையாண்மையும் அந்த குடிமக்களோட இறையாண்மையும் ரெண்டும் ஒண்ணுதானே. இந்த நாட்டோட குடிமகன், எனக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு, நான் எனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அது கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்ததுங்க. நமக்கு நாமே கொடுத்து கொண்ட அரசியல் சாசனம். பிரிட்டிஷ் காலத்து அரசியல் சாசனம் கிடையாது, 1950 நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியல் சாசனம். இப்ப இந்த அரசியல் சாசனத்தின்படி நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இல்லையா, தூக்கியாச்சு. திடீர்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது 75 லட்சம் பேர் கிடையாதுங்க, 1 கோடி பேர் கிடையாது. அப்படின்னா நாடற்றவன் ஆயிடுவானே. சுப்ரீம் கோர்ட் அதை கேட்டுச்சுங்க. ஏங்க அப்படி இத்தனை பேரை நீங்க நீக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஏதாவது உங்களை ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு கேட்டா அவன் என்னங்க பண்ணுவான்? பெர்மனன்ட் டேமேஜ் ஆச்சா இது? அப்ப உன்னை நீக்க போறவனாவது அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா? இப்ப நீங்க நீக்கப்பட்டீர்களா சேர்க்கப்பட்டீர்களான்னு நீங்க பார்க்கணுங்க. இப்போ ஆனா அடிப்படையான ஒரு லீகல் பிரின்சிபிள் என்னன்னா, உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு உங்களை கேட்கணுங்கிறதா லீகல் பிரின்சிபிள். இந்த பார்ட்டி உங்களை கேட்காம உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க கூடாதுங்க. ஆனா இங்க பாருங்க, அடிப்படையான ஓட்டுரிமை இவ்வளவு பேரை காணும், ஆனா அதை நாங்க சொல்ல மாட்டோம்ட்டாங்க. நீங்க தேடிங்க, உங்க பேர் இருக்கா இல்லையா நீங்க தேடிக்கங்க. எந்த ஒரு நியாயங்க இது? ஞானேஷ்குமார் நியாயமா? அப்ப சுப்ரீம் கோர்ட் இப்ப என்ன சொல்லுது? இல்ல தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் பேர் வைங்க, இதுல பேர் வைங்க, அதுல பேர் வைங்க. அப்பவும் நீங்க போய் தேடணும்ல.
சரி இண்டிவிஜுவல் நோட்டீசஸ் கொடுத்தீங்களா அப்படின்னா அது ஏகப்பட்ட பேருக்கு போய் சேரலைங்க. ஆமா ஆமா நாங்க கொடுத்தோன்றாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ஸ் நோட்டீசஸ் போய் சேரவே இல்லை. ஏன் சேரல? அவனை தான் நீங்க அன்மேப்டுன்னு சொல்லிட்டீங்களே, அங்க எப்படி போய் சேரும் அது? உங்களை பார்க்கறதுக்கு வெரிஃபை பண்ண ஒரு ஆபீசர் வராருங்க, நீங்க இல்ல, நீங்க அன்மேப்டு. பல ரீசன் இருக்கலாம். இறந்து போன வாக்காளராக கூட இருக்கலாம், இல்ல பெர்மனன்ட்லி ஷிஃப்டடா இருக்கலாம். நீக்கியாச்சு. அதே அட்ரஸுக்கு திருப்பி நோட்டீஸ் அனுப்புறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அன்மேப்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுமே வந்துட்டு ஒரு மனுவை போட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் இவங்க அனுப்புனதே போகல, வெளியிடணும் பப்ளிக்கா அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் அதை வெளியிட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மம்தா பானர்ஜி ஆர்கியூ பண்றது என்னன்னா 2025 அந்த வாக்காளர் பட்டியலை வச்சுதான் தேர்தலை நடத்தணும், எஸ்ஐஆர் வச்சு நடத்தக்கூடாது. அன்மேப்டுன்னு இவங்க வச்சிருக்கக்கூடிய 1,40,00,000 வாக்காளர்களை வந்து வெளிப்படையாக அவங்கள வெளியிடணும், பப்ளிக்கா வந்து அவங்களுடைய விவரங்களை வெளியிடணும். எக்ஸ்டர்னலாக 8,100 பேரை வந்து இவங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல மைக்ரோ ஆளுகளாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் பிஜேபி ஆட்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய உயிரிழப்புகள் என்பது எஸ்ஐஆர்ல நடந்திருக்கு அப்படின்றதையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆதாரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாதங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல நடந்து கொண்ட முறை சரியில்லைங்கிறதாங்க என் கருத்து முதலில் இருந்தே. ஏன்னா இவ்வளவு குழப்பம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது எத்தனை மாசமா நடந்துட்டு இருக்கிற ஆர்குமெண்ட், பீகார் தேர்தலில் இருந்து நடந்துட்டு இருக்கிற ஆர்குமெண்ட். குழப்பங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குழப்பங்களை சுட்டி காட்டியாச்சு. ஆனா எங்க உறுதியான முடிவு எங்க உச்சநீதிமன்றம் எடுத்தது? தள்ளி 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 போட்டு இப்பதான் விசாரணையவே முடிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு தேர்தல்லாம் இப்போ உடனே வரப்போகுது, ஏப்ரல் மாசம் வந்துருங்க. வெஸ்ட் பெங்கால் தேர்தல் பல கட்டமா நடக்க ஆரம்பிச்சிடும். தேர்தல நோட்டிபிகேஷன் வந்த பிறகு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துற போகுது? நோட்டிபிகேஷன் அடுத்த 3 வாரத்துல வந்துருங்க. என்ன தீர்ப்பு கொடுத்துட போறாங்க? இது முதல்ல முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும்ல. சரி, அர்ஜென்சி தாங்க ஒரு கோர்ட்ல ஒரு மேட்டரை டிசைட் பண்ற விதம். அர்ஜென்சினா அவசரம். அவசரமாக டிசைட் பண்ணும்போது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஏதாவது ஒரு தரப்புக்கு அது சாதகமா முடிஞ்சிருமா, ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை கொடுத்துருமா, இதாங்க பாயிண்டே. அதனாலதான் நம்ம ஸ்டே வாங்குறோம். ஸ்டேயோ இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனோ அந்த பாயிண்ட்ல தான் வாங்குறோம். இப்ப கொடுக்கிற ஒரு ஆர்டர் ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை கொடுக்குமா? ஒரு தரப்புங்கிறது இல்ல தேர்தல் ஆணையம், மறு தரப்புங்கிறது இந்திய வாக்காளர்கள். இந்திய வாக்காளர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு வராது, தேர்தல் ஆணையத்துக்கு வராது. ஏன்னா வாக்காளர்களுக்கு சேவை செய்யறது தரங்க அது இருக்கு. இவங்க சம்பளம் வாங்குறதா யார் பணத்துல? மக்களோட வரி பணத்துல தானே. நமக்காக தானங்க அவங்க இருக்காங்க. அப்ப எனக்கே ஓட்டு போடுற உரிமை இல்லைன்னா அப்போ உங்களுக்கு நாப்புல என்ன? நீங்க முதல்ல சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா எல்லாம் எந்த பூத்துல ஓட்டு போட்டாங்க, எந்த வருஷம் ஓட்டு போட்டாங்கன்னு ஞானேஷ்குமார் சொல்லணும்ல. தமிழ்நாட்டில் இருக்க தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லணும்ல. மோடியே தன்னுடைய சர்டிபிகேட் கொடுப்பாரா, அத்வானி கொடுப்பாரா, மறைந்த வாஜ்பாய் உயிரோட இருந்தா கொடுப்பாரான்றதுல மம்தா கேட்கிறாங்க. எப்பவுமே மோடி வந்து கொடுத்ததே கிடையாதுங்க. அவர் சர்டிபிகேட் பத்தி கேள்வி வந்தாலே ஏதாவது ஒரு வகையில் அவர் குழப்பிடுவாங்க. அப்ப அடிப்படையில ஈடு செய்ய முடியாத இழப்பு இப்போ வாக்காளனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவன் பேர் இல்லைன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. அப்ப இப்ப என்ன குடிமொழி போச்சு? 2025 வாக்காளர் பட்டியல் என்னவோ அதுபடி நடத்த வேண்டியதானே. 2025 என்னங்க ஒரு 10-11 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாக்காளர் பட்டியலை இறுதி செய்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது 24 தேர்தலுக்கு பிறகு அதன்படி நடத்த வேண்டியதானே. இல்ல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? இல்ல கள்ள ஓட்டு போட்டுருவாங்க, நீ தடுத்துக்குங்க. அதை கள்ள ஓட்டு போடுறத தடுக்க வேண்டியதானே. அதானே உங்க கடமை. என்டையர் மிஷினரியும் தேர்தல் ஆணையத்துல தானே இருக்கும், தேர்தல் டைம் பூரா. அப்ப தடுக்க கூட உங்களுக்கு திராணி இல்லையா, தெம்பு இல்லையா, முதுகெலும்பு இல்லையா? இந்த கேள்விகள்லாம் விடை வரல. நியாயமா இந்த கேள்வியை கேட்டு உச்சநீதிமன்றம் ப்ராசஸை வந்து நிறுத்தி இருக்கணுங்க. இல்ல லாங் டியூரேஷன் எடுங்க ப்ராசஸ் சொல்லியிருக்கலாம். இல்ல சென்சஸே எஸ்ஐஆர் சேர்த்து நடத்துன்னு சொல்லியிருக்கலாம். செலவு மிச்சம். சேம் ஒர்க்குங்க. ஒவ்வொரு வீடு வீடா வந்து நம்ம சரிபார்த்து சென்சஸ்ல வேற கொஞ்சம் பர்டிகுலர்ஸ் வாங்குறோம் கூடுதலாக. ஜாதி, அவங்களோட வருமானம், இப்படி சில பர்டிகுலர்ஸ் வாங்குறோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த வேலை தான். ஆனா சில கேள்விகள் நம்ம கேட்கல. ஆனா வீடு வீடா வந்துதான் அது செய்ய முடியும். வீடு வீடா வந்தாங்கல்ல.
அப்ப ரெண்டையும் சேர்த்து நடத்துறதுல என்ன சிரமம் இருக்கு? செலவு மிச்சம் தானே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, பிற மாநிலங்களுக்கு. இந்த உண்மையிலேயே இந்த பிஎல்ஓ செலவெல்லாம் நம்ம கொடுக்குறோங்க. அவங்களுக்கு மாசத்துக்கு வந்து ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணாங்க, மதிப்பூதியம். அது பத்தாதுன்ட்டாங்க அவங்க, அவ்வளவு வேலை இருக்குங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க எடுக்காம இருந்தாங்க எல்லா மாநிலங்கள்லயும். அப்புறம் கூடுதலா கொடுத்தாங்க. அப்ப எத்தனை கோடி ரூபாய் செலவுல எஸ்ஐஆர் நடத்துறாங்க? அந்த எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்காளர் பட்டியல் பியூரா இருக்குமா அப்படின்னா அப்பவும் இருக்காதுங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இப்பமாவது அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனா முற்றுப்புள்ளி வைக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் தெரியும். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.